எர்த்தினுடைய பாகங்கள் இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பட்டைன்னு பேர். இதுக்கு பேர் என்னது? பட்டைன்னு பேர். இதுக்கு பேர் வந்து சாற்று கட்டைன்னு பேர். இதுக்கு பேர் என்னது? சாற்று. இதுக்கு பேர் வந்து வைரக்கட்டைன்னு பேர். இது சாற்று கட்டை, இது என்னது? வைரக்கட்டை. இதுக்கு பேர் வந்து முன்பருவ கட்டைன்னு பேர். இதுக்கு பேர் வந்து பின்பருவ கட்டை. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாற்றுக்கட்டை பற்றி பார்ப்போம். சாற்றுக்கட்டைனாக்கா ஒரு உயிருள்ள பகுதி தான் நம்ம சொல்கிறோம் சாற்று. இது வந்து எப்படி இருக்குனாக்கா வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும்? வெளிப்புறத்தில் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லைட் கலர் வெளியே நிறுத்தும். இது இருக்கும் வெளியே நிறுத்தும். இது வந்து டைலோசஸ் வந்து கிடையாது. இது வந்து டைலோசஸ் வந்து கிடையாது. இது வந்து மென்மையாக இருக்கும். சாற்றுக்கட்டை எப்படி இருக்க? மென்மையாக. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிக்கு உழைக்காது, நோய் எதிர்ப்பு திறன் நீதிக்கு உழைக்காது, நோய் எதிர்ப்பு திறன். பூச்சியோ இல்லை வந்து ஏதாவது விலங்குகளோ வந்து நாங்கள் போகவே ஏன்னாக்கா இது வந்து சாறு. ஆனால் இது பேர் இல்லை சாட்டு கட்டை. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது ஐரைக்கட்டை. ஐரைக்கட்டைன்றது கட்டையினுடைய மையத்தில் கட்டையினுடைய மையத்தில் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கடினமாக இருக்கும். இது வந்து ஒரு உயிரற்ற பொருள். இது வைரக்கட்டை. இது கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடர்ந்த நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைலோசஸ் வந்து இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்து உழைக்கும். அதே போல் வந்து நோய் எதிர்ப்பு திறன். நீடித்து உழைக்கலாம் நோய் எதிர்ப்பு திறன் பூச்சியோ இல்லை வேறு விலங்குகளோ எது இருந்தாலும் முடியாது. அதனால வந்து உயிர்ப்பாங்க. ஏன்னா இது வந்து கடினமான ஹார்ட் ஃபால். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹார்ட் வந்து பேர் ஹார்ட். இதுக்கு என்ன பேர்? சாப்பிடு. ஈஸியாக எழுதிக்கலாமா? இந்த படத்தை கேட்டால் வரைஞ்சி நம்ம எழுதலாமா? சொல்லுங்க. இது என்னப்பா? ஹார்ட். இதுக்கு என்ன பேர்? லேட் உண்டு. இதுக்கு பேர் என்னது? ஹேலிவ். இந்த பாட்டுக்கு பேர் என்னது? சாப்பிடு. இதுக்கு என்ன பேர்? ஹார்ட். இது சொல்லலாம்.